வணக்கம் மக்களே! தெமு ஆன்லைன் சைட்லேருந்து 3 ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது 3த்தோட ரேட்டும் சேர்த்து 2695 யென் வந்துச்சு. தனித்தனியா ரேட் தெரியல. ஏன்னா நான் ஆர்டர் பண்ணும்போது இருந்த ரேட் இப்ப வெப்சைட்ல காட்டல. இப்ப கொஞ்சம் அதிகமா காட்டுது. அண்ட் நான் ஆர்டர் பண்ணி வித்தின் 1 வீக்லயே எனக்கு டெலிவர் பண்ணிட்டாங்க. 2 ப்ராடக்ட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால வாங்குனேன். இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஆசைக்காக வாங்குனேன். ஆசைக்காக வாங்குன ப்ராடக்ட் தான் இது. கண்டிப்பா நெறைய பேர் இத YouTubeல பார்த்திருப்பீங்க. ஏன்னா நானுமே YouTubeப பார்த்து ஆசைப்பட்டு தான் வாங்குனேன். இது ஒரு கிளாஸால ஆன குக்வேர் தான். கம்ப்ளீட்டா கிளாஸ் மெட்டீரியல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஆனா நம்ம டைரக்ட்டா ஸ்டவ் டாப்ல வச்சு, டைரக்ட் ஃப்ளேம்ல வச்சே நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ அது ரொம்ப ஆசையா இருந்ததுனால இத வாங்கியிருந்தேன். பேக்கேஜிங்குமே ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சேஃபா வந்துருந்துச்சு. அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த உப்பு போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ், ஒரு ஜாடி எப்படி வேணா சொல்லிக்கலாம். உள்ள பார்த்தீங்கன்னா, எழுதி ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி குடுத்துருக்காங்க. இது கூடவே ஒயிட் கலர்ல மார்க்கரும் குடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பூன் இந்த ப்ராடக்ட்டோடயே சேர்ந்து வந்துருது. அண்ட் இந்த ப்ராடக்ட்க்கு லிட்டுமே இருக்கு. ஸோ லிட்டுமே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்பூன உள்ள வச்சுட்டு லிட் க்ளோஸ் பண்ணும்போது, அந்த ஸ்பூன் கேப் இருக்கும்ல, அந்த ஏரியா எதுவுமே இல்லாத மாதிரி, அதுக்குன்னு ஒரு ஸ்ப்ரவுட் மாரி குடுத்து ப்ராப்பரா வச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு இது புடிச்சிருந்ததுனால நான் இது வாங்குனேன். ஆனா ரொம்ப ஹெவியா இருந்துச்சு. 3 ப்ராடக்ட் வந்து ஸ்பைசஸ்லாம் அரேஞ்ச் பண்றதுக்கு கிச்சன்ல வைக்கிற ரேக் தான். இப்ப நான் கரண்ட்டா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அத ஸ்டீல்ல மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டீல் மெட்டீரியல்ல வாங்கியிருக்கேன். பார்ட்டா குடுத்துட்டாங்க. நம்மளே அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸி தான். நான் இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா கரண்ட்டா. ஸோ அது வந்து வெயிட் தாங்காம நடுவுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சுருச்சு. ஸோ அதனால தான் மெயினா நான் ஸ்டீலுக்கு மாறுனது. இப்போ வந்து வெயிட் ப்ராப்பரா தாங்கும். ஸ்டீலுங்கிறனால நம்மளுக்கு அந்த பெண்டிங் இஷ்யூலாம் வராது. பிளாக்ல வாங்கிறது பதிலா ஒயிட்ல வாங்கியிருக்கலாமோன்னு தோணிட்டே இருந்துச்சு. ஆனா பிளாக்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. இது வேணா நம்ம ஹைட்டுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணிக்கலாம். 2 அட்ஜஸ்டபிள் ஹைட்டும் குடுத்துருக்காங்க. அந்த லென்த்துமே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிற மாரி குடுத்துருக்காங்க. அண்ட் நான் கரண்ட்டா உப்பு வந்து இந்த மாரி பிளாஸ்டிக் டப்பால போட்டு ஸ்டீல் ஸ்பூன் வச்சிருந்தேன். அது 2ம் சேர்ந்து ரியாக்ட் ஆகி ஒரு மாரி ரஸ்ட் மாரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுச்சு. உப்போட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால தான் மெயினா நான் இப்ப இந்த பாத்திரம் மாத்துனதே. ஸோ அது உப்பெல்லாம் ரீஃபில் பண்ணி எல்லாத்தையுமே வச்சாச்சு. ஆனா இதுல வந்து ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கு. என்னன்னா, இந்த லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா? அந்த பொசிஷன் வந்து ஒழுங்காவே அவங்க பிளேஸ் பண்ணல. கொஞ்சம் கிராஸா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கேப் மாதிரி வந்திருக்கு. அந்த கேப் வந்து ஈக்குவலா இல்ல. ஸோ அந்த அலைன்மென்ட் வந்து ஒழுங்கா பண்ணாததுனால அது ஒரு ட்ராபேக் இருக்கு. அண்ட் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு. பட் அது ரொம்ப உத்து பார்த்தா மட்டும் தான் தெரியுதுங்கிறனால நான் ரிட்டர்ன் போடல. பட் ரிட்டர்ன் போடுற ஆப்ஷனுமே இருக்கு. அண்ட் நெறைய பேர் ரிவ்யூஸ் குடுத்தத பார்த்தப்போ, நான் ஆர்டர் பண்ணும்போது பிக்சர்ல ஒரு மாரி இருந்துச்சு. வந்த சைஸ் ஒரு மாரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் எல்லா ப்ராடக்ட்டுமே மெஷர்மென்ட் குடுத்துருக்காங்க. அத பார்த்து செக் பண்ணி வாங்குனோம் அப்டின்னா, ப்ராப்பராவே வரும்னு நெனைக்கிறேன்.